சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 சனி பகவானால் என்ன நன்மைகள், அவரெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா, தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா, இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மீன ராசியில் 8 அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அஷ்டம சனி. அங்கே பார்த்திங்கன்னா அவர் இந்த வருஷம் உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த வருஷம் நமக்கு எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார். குறிப்பாக இந்த வருஷம் அவர் ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4.5 மாதங்கள் வக்கரகதியில் அதே ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக அவருடைய இருக்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலைகள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் என்ன நன்மை, என்ன பிரச்சனை, தீர்ப்பதற்கான வாய்ப்பு என்ன சுருக்கமாக பார்க்கணும். முதல்ல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே அஷ்டமம் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக பயப்படாதீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க, நன்மையே எவ்வளோக்கு எவ்வளோ தீமை செய்தோ அதே கிரகம் நன்மையும் செய்யும், எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்தோ அதே கிரகம் தீமையும் செய்யும். முதல்ல இந்த கிரகத்தால், இந்த சனி பகவானால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவர் 8ல் இருந்தால் கூட உங்களுடைய பார்வையின் பலனாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்னாலே அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம், கீர்த்தின்னு அர்த்தம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமையும். கவர்மெண்ட்டால் ரொம்ப நாளாக காரியம் தடையாகிப்பிட்டிருக்கு, அல்லது கவர்மெண்ட்டால் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும்.